மதியழகன், இன்றைய இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தை பற்றி சொன்னீங்க. முக்கியமான ஒரு கூட்டமாக இருக்கும் அப்படின்னு. இப்ப இந்த பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள் எல்லாம் இடம்பெறும் அப்படிங்கிறதா எதிர்பார்க்கலாம். இப்ப வரைக்கும் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அதுவும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்கப்படும் அவங்களும் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பற்றியெல்லாம் ஆலோசிக்கப்படும் எதிர்பார்க்கலாம். அது பற்றி விவரங்கள் என்ன? இன்றைய தினத்தை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்க என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன என்றால், இந்த பெஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து தொடர்ச்சியாக பல்வேறு சந்திப்புகள், அதாவது ராணுவத்துடன் முப்படை தளபதிகள், மத்திய அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என தொடர்ச்சியான சந்திப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்த்தி வருகிறார். அது மட்டுமில்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் என பல்வேறு, அதாவது இந்த சம்பவம் தொடர்பான சந்திப்புகள் மட்டுமே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சந்திப்பாக இந்த பெஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு முக்கிய இடம் பெற்று இருக்கின்றன. அந்த வகையில் இந்த தினம் போர் ஒத்திகை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது கூட ஏதோ ஒரு நிகழ்வு இருக்க போகிறது, அதற்காக தான் இது போன்ற ஒரு தயார் நடவடிக்கைகள் இருக்கின்றன என்றால், இதற்கு முன்னதாக 1971 இந்தியா பாகிஸ்தான் போருக்கு முன்னதாக தான் இது போன்ற நாடு தழுவிய அளவில் ஒரு போர் ஒத்திகையானது நடத்தப்பட்டது. அது போன்ற ஒரு பின்னணியில் தற்பொழுதும் போர் எப்பொழுதும் தொடங்கலாம் என்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மீண்டும் ஒரு நாடு தழுவிய அந்த போர் ஒத்திகை என்பது மிகுந்த முக்கியத்துவமாக பார்க்கப்பட்ட நிலையில்தான் ஆபரேஷன் சிந்தூர் நேற்று நடத்தப்பட்டு இருக்கிற. அதுவும் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்திய விமானப்படை இருந்து தாக்குதல் நடத்தி இருப்பது என்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதாவது அந்த துல்லிய தாக்குதலுக்கு பிறகு இது போன்ற ஒரு நடவடிக்கை 30 நிமிடங்கள் எதிரி நாட்டினுடைய வான்வெளியில் இருந்து தாக்குதல்களை மேற்கொள்வது என்பது மிகவும் ஒரு அசாத்தியமானதாக ஒரு ராணுவ நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. எனவே இதற்கு பாகிஸ்தான் ஒருவேளை பதிலடி கொடுக்கும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்கும் இந்திய ராணுவம் முழு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்று அந்த சிந்தூர் நடவடிக்கைக்கு பின்னரே தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக காஷ்மீரினுடைய ரஜோரி, பூஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் 3 அப்பாவிகள் இந்தியர்கள் உயிரிழந்ததாக நாம் ஏற்கனவே செய்திகள் எல்லாம் பதிவு செய்திருந்தோம். அந்த வகையில் மீண்டும் பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது என்பது மிகுந்த ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவினுடைய பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பிறகு பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் தனது அந்த பதிலடி நடவடிக்கையை அத்துமீறலை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா இதற்கு நிச்சயம் பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே பாகிஸ்தானினுடைய அடுத்த நகர்வை பொறுத்துதான் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்பது இருக்கும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஏனென்றால் பாகிஸ்தான் ஒருவேளை வழக்கம் போல அவர்கள் இது போன்ற அந்த எல்லையில் அத்துமீறிய தாக்குதலை நிகழ்த்தியதோடு முடித்துவிட்டால் இந்தியாவிற்கு பதிலடி கொடுக்கும், போர் போன்ற எந்த சூழலும் இருக்காது. ஒருவேளை பாகிஸ்தான் ஒரு வீரியமான தாக்குதலை முன்னெடுக்கும் பட்சத்தில் அதற்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் வகையில் இருக்கும் பொழுது இது போர் போன்ற ஒரு சூழலாக மாறலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.